நேர்மையாளரின் குடும்பம் அழைத்தோடு. குடும்பம் ஒரு அழகான தேர்வோடு. தயவுசெய்து அது யாரும் கல்வியார்கள். குடும்பம் ஒரு மெழுகுவர்த்தி. ஒருவர் மற்றவர்களுக்காக அன்பினால் அதை கரைந்து கொள்ளுங்கள். குடும்பம் ஒரு புல்லாங்குழல். வீடெங்கும் இனிமையான மகிழ்ச்சியான ஒளி ஓசை ஒலித்துக் கொண்டே வேண்டும். குடும்பம் ஒரு சிற்பம். அதை ஒவ்வொரு நாளும் செதுக்கிக் கொண்டே இருங்கள். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். அதில் தரமான கல்வியை நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டி எழுப்புங்கள். குடும்பம் ஒரு பூஞ்சோலை. ஒருவர் மற்றவர்களுக்காக எப்போதும் நறுமணம் வீசுங்கள். ஆண்டவர் இயேசுவில் அன்பும் அருளும், மரியாளின் தாழ்ச்சியும் எளிமையும், புனித சூசையப்பரின் நேர்மையும் உழைப்பும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக என்கிற மாபெரும் இறை மொழியோடு அகில உலக திருவையோடு இணைந்து நாம் பங்கு திருவையில் நின்று முப்பெரும் விழாக்களாக இந்த திருக்குடும்ப விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒன்று, நாம் பங்கு சமூகம் இணைந்து நாம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களும் இணைந்து திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது, நமது அன்பான குழந்தைகள் இன்று வாசில்லா மறைசாட்சி விழாவை நினைவு கொண்டு கொண்டாடுகிறார்கள். மூன்றாவதாக, இயேசு மரி சூசினுடைய அருள் சகோதரிகள் தனது சபையின் நாம விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் நமது பங்கு தொகையின் பெயராலும் நம்முடைய வழியை நிறைவேற்றக்கூடிய அருள்பணி அவர்கள் சார்பாகவும் நம் அனைவருக்கும் சார்பாகவும் மனம் நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த திருக்குடும்ப பெருவிழாவை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கூடி வாழும் குடும்பம் கோடி நன்மை பெறும். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். திருத்தந்தை ஆறாம் பவுல் குறிப்பிடுவதைப் போல குடும்பம் ஒரு குச்சி திரு அவை என்று குறிப்பிடுகிறார். ஆக ஒரு குடும்பம் உண்மையிலேயே குடும்பமாக, இறைவனுக்கு ஏற்ற குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் புனித பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய மடல் அதிகாரம் 3 இறைவார்த்தை 14 குறிப்பிடுகிறார். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான குடும்பமாக விளங்க வேண்டும் என்றால் அந்த இறை தந்தையிடம் இறை வேண்டலில் ஜெபத்தில் நிலைத்திருங்கள் என்று பவுலடியார் மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறார். அன்பிற்கினியவர்களே, 2025 ஆண்டாகிய இந்த ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் திருத்தொண்டராக அருள்பொழி செய்யப்பட்டு ஜூன் மாதம் திருச்சி புனித பவுல் மருத்துவக் கல்லூரியிலிருந்து 6 மாத கால முதல் பகுதிக்கான திருத்தொண்டு பயிற்சி அனுபவத்தை திருச்சியில் உள்ள புனித அந்தோனியார் ஆலயம் துரைசாமி என்ற பங்கில் பணியாற்றுவதற்காக நான் சென்றிருந்தேன். அந்த பங்கில் பணியாற்றி கொண்டிருந்த போது மாலை நேரத்தில் வீடுகளை சந்திப்பதற்கு வழக்கமாக இருந்தது. அப்படி வீடுகளை சந்திக்கிற போது பலதரப்பட்ட குடும்பங்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கிறது. அதில் ஒரு குடும்பத்தினுடைய அனுபவம் இன்னும் என்னுடைய உள்ளத்தை ஊடுருவிக் கொண்டே உள்ளத்தினுடைய பசுமரத்தாணி போல் பதிந்து கிடக்கிற ஒரு அனுபவமாக நான் எண்ணி பார்க்கிறேன். அன்பிற்குரியவர்களே, ஒரு குடும்பம் இந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்று அவர்கள் இயேசு மரி சூசினுடைய திருக்குடும்பத்தினுடைய அந்த பண்புகளை தனதாக்கிக் கொண்டு வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவேதான் அந்த இலக்கு நான் பார்த்த நிகழ்வு இவ்வாறாக இருந்தது. கணவன் இறை வேடலில் ஆரம்பித்தவராக இருந்தார். மனைவி இல்லத்தினுடைய பணிகளில் ஆரம்பித்தவராக இருந்தார். அதனுடைய 2 பிள்ளைகளும் அந்த பெற்றோர்களுக்கு பணிவடை செய்வதை ஆரம்பித்தவர்களாக இருந்தார்கள். இந்த நிலையை எண்ணி பார்க்கிற போது இயேசு மரி சூசியிடம் விலகிய அதே நற்பண்புகள் இந்த குடும்பத்திடம் விளைகிறது என்று நான் எண்ணி பார்த்தேன். ஆர்வத்தோடு வியந்து பார்த்தேன். அன்பிற்குரியவர்களே, இந்த நிலையில் தான் அறிஞர் வின்ஸ்டன் சர்ச்சில் என்கிற ஒரு அறிஞர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். குடும்பத்தில் எப்பொழுதெல்லாம் இறை வார்த்தையும் ஜபமும் விளைந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அங்கு இறை நம்பிக்கையானது மறவாமல் காக்கப்படுகிறது. இறை நம்பிக்கை அங்கு மறவாமல் போற்றப்படுகின்றவர்களாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் குடும்ப உறவுகளை நாம் 2 நிலையில் எண்ணி பார்க்க வேண்டும். ஒன்று, கணவன்
இரண்டாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையே உள்ள உறவுகள். இந்த இரண்டு பண்புகளில் முதல்நிலையாக நாம் பார்ப்பது கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவுகளை எண்ணி பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, கணவன் மனைவி பல நாட்கள் பேசாமல் தனது வாழ்க்கை பயணத்தை நடத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். பல நாட்கள் தந்தையும் மகனும் பேசாமல் இருக்கின்ற குடும்பங்களும் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் இந்த திருக்குடும்பம் நமக்கு சொல்வது, நாம் திருக்குடும்பத்தினுடைய மகிமையை பெற்றுக்கொண்டு திருக்குடும்பத்தின் நற்பண்புகளை பெற்றுக்கொண்டு மனமாற்றத்தோடு நம்முடைய குடும்பங்களும் இயேசு மரிசூசனுடைய திருக்குடும்பங்களாக இருக்க வேண்டும். இந்த நிலையில்தான் யார் நல்ல கணவர், யார் நல்ல கணவராக அந்த குடும்பத்தில் இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய மடல் அதிகாரம் 5 இறைவார்த்தை 27 வாசிக்க கொடுக்கிறார். கிறிஸ்து திரு அவை மீது அன்பு செலுத்துவதை போல நீங்களும் உங்கள் மனைவியிடம் அன்பு செலுத்துவது சொல்லப்படுகிறது. எனவே நல்ல கணவர் தம் மனைவியை முழுவதுமாக அன்பு செய்ய வேண்டும். திருமணத்தின் போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன? மனைவி மட்டும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். அந்த பிரமாணிக்கம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை திருமணத்தின் போது நீங்கள் கொடுத்த வெறும் வாக்குறுதி மட்டுமல்ல, அது முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியாக இருக்க வேண்டும். நீங்கள் கொடுத்த வாக்குறுதி மனிதர்கள் முன்பு மட்டும் கொடுக்கவில்லை, மாறாக நீங்கள் அன்பு செய்யக்கூடிய, உங்கள் அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய அந்த எல்லாம் பல கடவுளை முன்பு அந்த வாக்குறுதி நீங்கள் கொடுக்கிறீர்கள். அந்த வாக்குறுதிக்கு ஏற்றவாறு, அந்த பிரமாணிக்கத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். எனவே கணவர்கள் தங்கள் மனைவியரை நிறைவாக அன்பு செய்ய வேண்டும். எப்படி என்று சொன்னால், யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையும் தன்னடக்கத்தை கொண்ட ஒரு மனிதராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் அவர் மரியாதை மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டாலும் கபிரியல் வானவர் வழியாக அவருக்கு இறை செய்தி அளிக்கப்பட்டு அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு தனது அன்பு மனைவியான மரியாதை ஏற்றுக்கொண்ட ஒரு கணவராக யோசேப்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய குடும்பத்தில் குறிப்பாக கணவர்கள் குடிப்பழக்கத்தாலும் போதையினாலும் குடும்பத்தையும் குறிப்பாக மனைவிகளை துன்புறுத்துவது, அழிப்பது, அடிமைகளாக எண்ணி பார்ப்பது, இவை அனைத்தும் நம் குடும்பத்திற்கு தீமையை விட்டு சொல்லக்கூடிய, குடும்பத்திற்கு தீமையை தரக்கூடிய ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட குடும்பம் இருக்கிறது என்று சொன்னால், வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அது நீங்கள் திருமணத்தின் போது கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு எதிரான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. அதே போல அதே யோசேப்பு நமக்கு இன்னும் ஒருபடி மேலே சென்று ஒரு பண்பை எடுத்து காட்டுகிறார். புனித யோசேப்பு நீதிமானாக நேர்மையாளராக இருந்தார். அவர் எதற்கெல்லாம் நீதிமானாக நேர்மையாளராக இருந்தார் என்று சொன்னால், தன்னுடைய தான் செய்கிற பணிகளில், பேசுகின்ற பேச்சுக்களில், தன்னுடைய வாழ்க்கை நடத்தைகளில் அந்த புனித யோசேப்பு நீதியும் நேர்மையும் கொண்ட மனிதராக இருந்தார். உங்களுடைய வாழ்க்கையில் பணி செய்கிற ஒவ்வொரு ஆணும், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும், உங்களுடைய வாழ்க்கை அனைத்தும் நீதியும் நேர்மையும் கொண்ட ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் கடவுளுக்கு உகந்த ஒரு நீதியின் பண்பாக யோசேப்புக்கு ஏற்றவாறு யோசேப்புடைய பண்பை எடுத்து காட்டுகின்ற ஒன்றாக இருக்கும். மூன்றாவது யோசேப்பை நாம் பார்ப்பது, அவர் உழைப்பின் மகனாக போற்றப்படுகிறார். புனித பவுலடியார் குறிப்பிடுகிறார், உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று சொல்கிறார். எனவே ஒரு குடும்பம் நல்ல முறையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், ஒரு குடும்பம் ஒரு சிறந்த குடும்பமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று சொன்னால், அதற்கு உழைப்பு அவசியமாக தேவைப்படுகிறது. உழைக்காமல் எந்த குடும்பம் முன்னேறாது. உழைக்காமல் எந்த குடும்பமும்
நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு யோசேப்பின் வழியாக கற்றுக்கொண்டு நம்முடைய குடும்ப உழைப்பினுடைய மகத்துவத்தை இந்த மாணவ சமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக கருதக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கிறது. இரண்டாவதாக, நல்ல மனைவி என்பவர் யார்? அதே போல எபேசியருக்கு எழுதிய மடல் அதிகாரம் 5 இறைவாக்கு 21 குறிப்பிடுகிறார், ஆண்டவருக்கு பணிந்திருப்பதைப் போல நல்ல மனைவியர்கள் தங்கள் கணவருக்கு பணிந்திருக்கிறது என்று சொல்கிறார். எனவே ஒவ்வொரு மனைவியரும் தங்கள் கணவரை மதிக்க வேண்டும், பான்போடு நடத்த வேண்டும், அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அப்படி செலுத்துகிற போது குடும்பத்தில் ஒரு புதிய பண்பை, ஒரு புது வாழ்வை பெற்றுக் கொள்கிறதாக நாம் இருக்க முடியும். முன்பொரு காலத்தில் பெண்கள் அடுப்படியில் இருந்து பணி செய்த காலங்கள்லாம் மாறி நாம் வாழக்கூடிய இந்த நூற்றாண்டில் பெண்கள் அவற்றையெல்லாம் தவிர்த்து கல்வியும் அறிவும் அறிவியலும் கலந்து ஒரு மிகப்பெரும் விஞ்ஞானிகளாக, மிகப்பெரும் மாவேதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு பெண்கள் போற்றப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் திரு அவை விரும்புகின்றது. இந்த நிலையில் தான் நாம் தாய் அன்னை மரியாதை பார்க்கிறோம். அன்னை மரியாள் எளிமையின் பண்பை நமக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு நபராக இருக்கிறார். எந்த அளவிற்கு நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன்னையே முழுவதுமாக தாழ்த்திக் கொண்ட ஒரு பெண்மணியாக நம் தாய் அன்னைமரியாள் இருக்கிறார்கள். அந்த தாயை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் அன்னை மரியாதை போல தாழ்ச்சியிலும் எளிமையிலும் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆடம்பரத்தை தவிர்த்து எளிமை நிலையை நம்முடைய வாழ்வால் சொல்லால் எடுத்துக்காட்ட வேண்டும். ஒரு ஊரில் ஒரு குடும்பம் சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த குடும்பத்தில் அப்போ அந்த பெண்மணியில் நாங்கள் கேட்டேன், நான் இவங்களோட உடன் பயணித்த சகோதரர்கள் விவாதிக்கிட்டோம், வருஷத்துக்கு எத்தனை ஆடைகள் எடுப்பிற்கு கேட்டபோது அந்த அம்மா சொன்னாங்க, வருஷத்துக்கு 365 நாட்கள் இருக்கிறது, 365 நாட்களுக்கு எங்களுக்கு சேலை இருக்குனாங்க. எங்கம்மா இருக்கு அப்படின்னு கேட்டால் 2 கிலோ கூட எங்கள் வீட்டில் சேலை இருக்குது. நம்ம வீட்டில் தான் இருக்கா? எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஆடம்பரத்தை நாம் தவிர்த்து அன்னை மரியாள் எப்படி தன்னுடைய திருக்குடும்பத்தில் எளிமையுடைய வாழ்வை வாழ்ந்து காட்டினாரோ அதே போல ஒவ்வொரு மனைவியும் தங்கள் குடும்பத்தில் எளிமையின் பண்பை எடுத்துக்காட்டாக பிறருக்கு விட்டுச் செல்லக்கூடிய ஒரு பண்பாக இருக்க வேண்டும். அதே போல திருமணம் முடிந்த ஒவ்வொரு தம்பதியும் அந்த கடவுளுக்கும் உறவுகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து எல்லா நிலையிலும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவேதான் அன்பான குடும்பம் ஆண்டவர் வாடுகின்ற ஒரு இடமாக, ஆண்டவருடைய பிரசனம் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. இரண்டாவது பண்பாக, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையிலான உறவு நிலையை நாம் எண்ணி பார்க்கிற போது சீராக ஞானம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 8 சீரானுடைய ஆசிரியர் மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறார், சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை ஒவ்வொரு பிள்ளைகளும் மதிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அன்பிற்கினியவர்களே, 21ஆம் நூற்றாண்டில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பல ஆயிரம் முதியோர் இல்லங்கள், பல ஆயிரம் அநாத இல்லங்கள் இன்று பெருகிவிட்டன. அதற்கு அடித்தளம் அந்த முதியோர் இல்லங்கள் பெறுவதற்கு காரணம் ஒவ்வொரு பெற்றோர்களாக, பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அறிவியல் ஆய்வு நமக்கு அதைத்தான் எடுத்து காட்டுகிறது. குடும்பத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும். திரு அவையுடைய கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு, கிறிஸ்துவனுடைய விழுமியத்திற்கு ஏற்றவாறு பிள்ளைகளை சரியான பாதையில், அறிவார்ந்த பாதையில் மட்டுமல்ல, மாறாக ஞானம் நிறைந்த பாதையில் ஒவ்வொரு பெற்றோரும் தனது பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். அதுவே நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிக பெரும் காணிக்கையாக, மிக பெரும் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் பெற்றோருடைய கனவு உன்னதமான கனவாக, உயர்ந்த கனவாக, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கிடைத்த மாபெரும் ஒரு பரிசாகவே பார்க்கப்படுகிறது. நம்பிக்கையவர்களே, இந்த நிலையில் தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்றாக படிக்க வேண்டும், வாழ்வில் முன்னேற வேண்டும். இந்த சமூகத்தில் இருக்கின்ற எல்லா விதமான படிப்புகளையும் பயின்று நல்ல உயர்வில் பதவிகளில் வாழ வேண்டும் என்பது நம் பெற்றோராகி நம் அனைவரின் கடமையாக, எதிர்பார்ப்பாக இருக்கிறது.
ஆனால் அதே வேளையில் கிறிஸ்துனுடைய விடுதலையையும் ஆன்மீக வாழ்வையும் இறை நம்பிக்கையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அங்கிருந்துதான் அவர்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. அறிவார்ந்த பாடங்கள் வழியாக மட்டுமல்ல, திரு அவையினுடைய விடுவியத்திற்கும் கிறிஸ்துடைய போதனைக்கு ஏற்றவாறு அவர் வளர்க்கின்ற போது நாம் அவர்களுக்கு ஞானம் நிறைந்த சொல் வளத்தை, ஞானம் நிறைந்த பண்புகளை நம்மால் கற்றுக் கொடுக்க முடியும். எனவேதான் சீராக ஞான புத்தகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 12 வாசிக்கிறோம். குழந்தைகளாகி நீங்கள் உன் தந்தையின் உரிமையில் அவர்களுக்கு உதவ வேண்டும். அவரது வாழ்நாளெல்லாம் நீ அவர்களை புண்படுத்தாமல் அவர்களுக்கு பணி செய்கின்ற பணியாளராக ஒவ்வொரு குழந்தைகளும் இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த வேளையில் நாம் பெற்றோரை அன்பு செய்கின்றோம். இறுதி மூச்சு வரை, இறுதி வாழ்வு வரை நாம் பெற்றோரை அன்பு செய்கிறவர்களாக, பெற்றோர்களுக்கு பணி செய்கிறவர்களாக, எப்படி இயேசு கிறிஸ்து சிறு வயதில் ஒழுக்கத்திலும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினாரோ அதே போல ஒவ்வொரு குழந்தையும் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் சிறந்து விளங்கி நாங்கள் பெற்றோருக்கு பணி செய்கின்ற இறுதி வரை அவர்களை குடும்பத்தில் ஒருவராக நினைத்து அவர்களுக்கு உதவி செய்கின்ற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிலையில் நம்முடைய திருக்குடும்பம் நமக்கு சொல்வதெல்லாம் ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட திருக்குடும்பமாக வாழ வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஆபிரகாமின் குடும்பத்தை போல, செக்கரியா எலிசபெத்துடைய திருக்குடும்பத்தை போல, நாம் இந்த விழா கொண்டாடக்கூடிய புனித யோசேப்பு, புனித மரியா, இயேசுவின் திருக்குடும்பத்தை போல நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட திருக்குடும்பமாக மாற வேண்டும், வளர வேண்டும் என்று சொன்னால் 3 வகைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 1, திருக்குடும்பம் எடுத்து காட்டக்கூடிய ஒற்றுமை, அன்பு, இறை வேண்டல், உழைப்பு, கீழ்ப்படுதல். இந்த பண்புகளை நம்முடைய குடும்பத்தில் வாழ்வாக்கப்பட வேண்டும். திருப்பலியில் மறைவுரையை கேட்டு ஆலயத்தை விட்டு சென்ற பிறகு ஒரு காலம் கேட்டு மற்றவர்களை விட்டு செல்வதற்கு நம்முடைய வாழ்வு, மாறாக அதை சிறிதளவாவது வாழ்வாக்கப்பட வேண்டும். அப்படி வாழ்வாக்கணும் என்று சொன்னால் மட்டுமே நாம் முழுமையான திருப்பலியில் பங்கு கொள்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 2வது, குடும்பத்தில் உள்ள வீண் ஆடம்பரங்களை தவிர்த்து மரியாதையின் எளிமையும் யோசேப்புடைய உழைப்பையும் இயேசுவினுடைய பணியையும் நம்முடைய குடும்பத்தில் எப்பொழுதும் நனவாக நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும். 3வதாக, குடும்பங்களில் ஏற்படக்கூடிய சிறிய சிறிய பிரச்சனைகள் வழியாக நம்முடைய உறவுகளை எல்லாம் தகர்த்தெறியாமல் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்பதை கண்டு ஒற்றுமையும் சமாதானத்தையும் நாம் கொண்டு வருகிற போது இயேசு மரி சூசியினுடைய திருக்குடும்பத்தை போல நமது குடும்பமும் ஆசியாலும் இறைவனுடைய மீட்பு திட்டத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய குடும்பம் அமையும் என்ற நம்பிக்கையோடு நம் அனைவரும் குடும்பத்திற்காக கொண்டாடுவோம். நம் அனைவரின் குடும்பமும் இயேசு மரி சூசியினுடைய அருளாலும் ஆசியாலும் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்பட்டு அவர்களுடன் என்று வாழ்கிற தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆண்டவர் சீயோனிலிருந்து நமது திரு குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள்.